குயில பிடிச்சி பாடுறா. அந்த பாடுறா. ஓலோ ஓலோ வாத்தாடே பெரிய மத்தடி. ஓடு கேட்க போறேன்னா நீ நான் போயிடா. அதே நினைப்பு வந்துச்சுமா. பார்த்தா உயிரை பிடிச்சி ஊடிடாடிச்சு. என்னம்மா என்னம்மா அவன் பாடல அந்த பாடலமா ஒன்றுமாவது பாடலமா ஒன்றுமாவது பாடலமாமா. பாடு பாடு. உயிரை பிடிச்சி ஊடிடாடிச்சு பாடு ஒன்றிட ஓடும். அது எப்படி பாடுமையா அது எப்படி ஆடுமையா அப்படா. இந்த பாட்டை நீ ரசிப்ப. சத்தியமா மாடு வைக்க மாட்டான். ஏன்னா ஓடி போயிடலாவா? என்னடா சாவ போற நீ செத்தா தாண்டா நான் போடா போடா. போயடா. ஏய் ஓடி. நீ போயடா குரங்க. நல்லா பார்த்து வச்சுக்கிறோம் தங்கச்சி. அண்ணன் எப்படி வேறியோ அதே மாதிரி தங்கச்சி வேறி. ஆமா என்னடாவா தேடி கண்டுபிடிக்கும். உட்கார்றா உட்கார்றா. தெரியலடா. உட்காந்துடா கீழே உட்காந்துடா. ஏய் ரெண்டு பேரும் மேடை சுத்தி சுத்தி வாங்கடா. அப்பவே சொன்னேன். இனிமே இங்க பார்த்தேன்னு வச்சுக்க ரெண்டு பேரும் ஏய் இந்த நிலைமை எப்படி ஒரு ரொமான்ஸ் வருது உங்களுக்கு? ரொமான்ஸ் மாமா அவன் மட்டும் தூக்கின்னு போனானே என்ன ஒரே வாட்டி தூக்கு மாமா. ரொம்ப என்னால தூக்க முடியாது. ஒண்ணு நீயே தூக்கோ இல்லைன்னா அவர் வச்சு தூக்கோ. மாமா தூக்க தேவையில்ல மாமா. என்ன கட்டி பிடிச்சி ஒரே ஒரு முத்தம் கொடு மாமா. அம்மா தாலி எண்ணிக்கிட்ட அறப்போகுது. சனி முச்சோனே நீ போயாண்டா. டேய் அவன் வண்டிக்கு லீவு. ஏய் இவனாண்ட பேச முடியாது.
ஏடுறா ஊசிய அவன் கருப்பு கலர் வண்டி பஞ்சர் பண்ணிடலாம். அவன் எந்த நேரம் இந்த வயசுல தானே உலாத்தி கிடக்குறான். ஆமா, ஆமா. பஞ்சர் பண்ணிடலாம். டயர் கீசிடுறான்டா தாடா அவனை. தடை நான் அப்பவே சொன்னேன் இந்த கம்யூனிட்டி கம்பெனிக்கு வானாடா பாய், நான் எங்கன்னா ஏறி வேலை செஞ்சு கூட போய்ச்சிக்கிறேன்டான்னு சொன்னேன். என் பேச்சு கேட்டாடா டேய், நீ வந்தது இல்லாத வாமா தங்கச்சி நீ என்ன வேற இஷ்டான்ட்டு அவன் ஒரு நாளைக்கு ஒரு விதமா என்னை தேத்தி அடிக்கிறான்டா. கம்பெனி வேளான்ற எனக்கு வேணா வேற கம்பெனிக்கு எங்கன்னா அட்வான்ஸ் வாங்கின்னு போயிடலாம்டா. வேற கம்பெனிக்கு அட்வான்ஸ் அது வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கணுமே. ஏய் சொன்னா தானடா அந்த புக்கு கருப்பு கலர் ஸ்கூட்டி எடுத்துன்னு வந்துறான். சொல்லாத கொள்ளாத போடுறான் 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ். ஏய் தம்பி ராஜேஷ், வணக்கம்பா. வணக்கம்டா. தம்பி என்ன சொன்ன? வேற கம்பெனி பாப்பறேன்டா. வேற கம்பெனியா? அடுத்த வருஷம் கம்பெனி கட்ட என் கம்பெனி வந்துடுறா. என்னமாச்சா துணி கட்டல என்னமாச்சா? காக்கா வலிப்பா? டேய் எந்த காக்கா வலி போறவன்டா ஒச்சிக்கிறத விட்டு நிறுத்தி எழுந்து எனக்கு காக்கா வலிப்பு எவனா யார கூப்பிறான் அவனை கேட்டாடியா பா. மாட்ட ஒரு நாள் பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான். டேய் குடமாடா குடமா சரியான பாடுஸ் குடமாடா இது. அண்ணா ஏனாகறீங்க? ஏய் தம்பி ராஜேஷ், டேய் அடுத்த வருஷம் கம்பெனி வேறடா. ஏண்டா கம்பெனி பேர் என்னடா? ஸ்ரீ நவரச நாயக நாடக மன்றம். டேய் ஒரு வருஷத்துக்கு எத்தனை ராத்திரி போவோம்? ஒரு 9 ராத்திரி போவோம்னு நினைக்கிறேன். கூட 9 தானா? ஆமாடா. யார வேண்டிய கம்யூனிட்டியா வருஷத்துல 9 ராத்திரி நாடகம் ஆடி போட்டு மத்த ராத்திரில எங்க போய் பிச்சை எடுத்து கிடக்குதா? நீ கருவடிக்கு போ, ஒண்ணா மங்காத கல்விக்கு போடா, மரத மீன் வைக்க போடா. ஐயா கம்பெனி கூப்பிடுற கம்யூனிட்டி பழைய ஓனர் கிட்ட வந்து பணத்தை கட்டிட்டு எங்க பை இருக்குது 2 பேர் பை இட்டுக்கணும் கம்பெனி கூட்டு போனோம். ஓனர் நான் கூப்பிடுறோம். ஆமா அவன் தான் என்னதான் நீங்க மூத்திரம் மேய்ச்சிப்ப, நீ எங்கடா கம்பெனி கட்டி இங்கதான் உட்கார்ந்திருக்கேன், வரவே இல்ல. வந்ததா நடு பாக்கி குத்தால பத்தியா என்ன பாக்கி கொடுப்பு தெரியுமா? உனக்கே சாப்பாடு இல்லாத அடுத்து வீடு பாட்டு பிச்சை எடுத்துங்கிற நீ. சாந்தி, நீ நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று எத்தனை கனவோடு காத்துக் கொண்டிருந்தேன் சாந்தி. உன்னுடைய வாழ்க்கை இப்படி திசை மாறி போகும் என்று நான் எதிர்பார்க்கவில்லையே சாந்தி. சாந்தி, ஒரு கொடியில் 2 மலர்கள்